அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் வெளியான புதிய கருத்து கணிப்புகள். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பலம் அதிகம்? ஓபிஎஸ்கா, அதாவது பன்னீர்செல்வத்திற்கா அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருத்து கணிப்பு நடத்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது அதிமுக ஒரு காலத்திலே இரட்டை தலைமை என்பது இருந்தது. அதற்கு முன்னதாக ஜெயலலிதா இருக்கக்கூடிய காலகட்டத்திலே எடப்பாடி பழனிசாமியை விட அரசியல் செல்வாக்கு மிகுந்த ஒரு நபராக இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள். தமிழகத்துடைய முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார், துணை முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மற்ற அதிமுகவிலே பல பொறுப்புகளையும் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஏகப்பட்ட பொறுப்புகளையும் ஏகப்பட்ட ஒரு செல்வாக்குடன், அரசியல் அனுபவங்களோடு செல்வாக்குடன் இருந்த நபர் ஓபிஎஸ் அவர்கள். தற்போது ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அப்படி வெளியேற்றப்படுவதற்கு அவர் செய்த துரோகங்கள் என்ன, அவர் செய்த தவறுகள் என்ன அப்படின்னா அதுக்கு பதில்கள் என்பது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிலே, அதாவது இப்போ ஒருவேளை ஓபிஎஸ் அதிமுகவிலே இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்குகள் அதிகமா, ஓபிஎஸ்க்கு செல்வாக்குகள் அதிகமாக இருக்குமா, தொண்டர்களுடைய அதாவது ஆதரவு என்பது அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ் அவர்களுக்குத்தான் தொண்டர்களுடைய ஆதரவு என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் என்பது வெளியாகி இப்ப தற்சமயத்திற்கு ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார், அதிமுகவிலிருந்து வெளியேறிவிட்டார். அதன் காரணமாகத்தான் தொண்டர்கள், அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவு, வெளிப்படையான ஒரு ஆதரவு தெரிவிக்க பயப்படுறாங்க. அதாவது ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்தால் நம்மளுடைய பதவிகளை பிடுங்கி விடுவாரா எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி அந்த பயம் தான் இப்போ போயிட்டு இருக்கிறது. சமீபத்திலே தளவாய் சுந்தரத்துடைய பதவிகள் கூட பறிக்கப்பட்டது. அதே போல் நம்முடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பையோ அல்லது வட்ட செயலாளரோ மற்ற சின்ன அந்த போஸ்டிங்கை எடப்பாடி பழனிசாமி பிடுங்கி விடுவாரா அப்படிங்கிற பயத்தில் தான் ஓபிஎஸ்க்கு வெளிப்படையான ஆதரவுகளை தர மறுப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்போ ஓபிஎஸும் அதிமுகவுக்குள்ளே உள்ளே வந்து விட்டால் உள்ளே ஒரே மாதத்தில் எடப்பாடி பழனிசாமியை காட்டிலும் பல மடங்கு ஆதரவுகளை ஓபிஎஸ் பக்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சசிகலா அம்மையாரும் அந்த நேரத்திலே ஜெயலலிதாவுடன் கூட இருந்தாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் நம்பிக்கைக்குரிய ஒரு நாயகனாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான். அதனால்தான் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து அனைத்து முக்கியமான பொறுப்புகளும் ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ அப்படிங்கிற கேள்விகள் வந்தால் கண்டிப்பாக தமிழக மக்களே பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லி தகவல் தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.